ஹாய் வியூவர்ஸ், இது சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டருடைய ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி முழுவதையும் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் ரோட், 2nd floor, ஆப்போசிட் டு கவர்மெண்ட் மியூசியம், எக்மோர், சென்னை 8. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹாப்பி ஈஸ்டர். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக சிலுவை தண்டனை ஏற்ற இயேசு சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பாவத்தை ஜெயித்தார். இன்றும் உயிருடன் இருக்கிறார். அவர் நமக்கு தந்த மீட்பினால் நாம் என்றென்றும் மகிழ்வோடு நித்திய வாழ்வுக்குரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர் தெரிந்த கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்கள் குடும்பங்களில் இந்த ஈஸ்டர் திருநாளில் நிறைந்திருக்கட்டும். ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்தெழுந்தார் உலகம் எல்லாம் புகழ் பாடவே, உயர்ந்தெழுந்தார் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தாடவே. உயிர்த்தெழுந்தார் உலகம் எல்லாம் புகழ் பாடவே, உயர்ந்தெழுந்தார் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தாடவே. உயிர்த்தெழுந்தார் உலகம் எல்லாம் புகழ் பாடவே, உயர்ந்தெழுந்தார் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தாடவே. சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துகள். இன்றைய சிறப்பு செய்தியை உங்களுக்காக வழங்க இருக்கிறவர் ரைட் ரெவரண்ட் வி. சாமுவேல் கென்னடி, பிஷப், ஆர்காட் லூத்தரன் சர்ச். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த திருநாளின் வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய சவப்பெட்டி 17 முறை பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாம். 5 முறை அது திறந்து பார்க்கப்பட்டதாம். காரணம், அவர் மரித்த பிறகு அவர் உடலை யாராவது எடுத்து சென்று விடுவார்கள் என்பதற்காக பல்வேறு இடங்களில் அவரை இடமாற்றம் செய்து வைத்தார்கள் என்றும், அதை 5 முறை திறந்து பார்த்தார்கள் என்கிற பொழுது அந்த உடலை யாராவது திருடிவிட்டார்களா என்கிற சந்தேகத்தோடே செய்தார்கள் என்றும் வரலாற்றிலே அவரை பற்றி குறிப்பிடுகிற போது குறிப்பிடுகிறார்கள். வெறுமையான கல்லறை குறித்து இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறது என்றால் அது இயேசு கிறிஸ்து
உயிர்த்தெழுந்த அந்த வெறுமையான கல்லறையை குறித்து உலகம் இன்றைக்கு வரைக்கும் வியந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கல்லறையின் வெறுமைதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்தது. அந்த கல்லறையின் இருட்டிலிருந்து வெளிவந்த ஒளியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்த செய்தி இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ஒளியாய் பரவி கிடக்கிறது. அது ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தையும் அளிக்கிற ஒரு நிகழ்வாய் அது இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் என்கிற அந்த நிகழ்வின் மூலம் இன்றைக்கு திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஏன் முக்கியத்துவப்படுகிறது? இயேசுவின் மரணம், அவருடைய உயிர்ப்பும், அதிலே அடங்கியிருக்கிற முக்கியமான செய்தியும், இயேசு என்கிற வார்த்தை புதைக்கப்பட்டு விட்டது என்று எண்ணிய உலக மக்கள் மத்தியில், அவருக்கு எதிராய் திரண்ட சக்திகள் மத்தியில், இனி அவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று நினைத்த மக்கள் மத்தியில் அவருடைய உயிர்ப்பு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கைதான் இன்றைக்கு கிறிஸ்துவத்தின் அடித்தளமாயிருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த சீடர்களிடம், அவரை பின்பற்றிய மக்களிடமும், அவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் அவருடைய உயிர்ப்பை குறித்தும் அவர் பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வரவேற்கவில்லை. குறிப்பாய் இன்றைக்கு நாம் பார்க்கிற மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை அடங்கியிருக்கிற பகுதியிலே அவருடைய மரணத்திலே பயணித்த பெண்கள், அவர்கள் அவருடைய உடலுக்கு சுகந்தவர்க்கம் பூச வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டு வந்தார். அவருடைய வந்த எண்ணமெல்லாம், யார் நமக்காய் கல்லை புரட்டுவான்? இவ்வளவு பெரிய கல்லை வைத்து மூடி இருக்கிறார்களே, யார் புரட்டுவான்? ஒருவேளை அவர் உண்மையிலேயே அவருடைய உடல் அங்கே இருக்கிறதா, அதுவும் திருடப்பட்டு எடுத்து செல்லப்பட்டு விட்டதா என்றெல்லாம் பல்வேறு ஐயப்பாடுகளோடு தான் அந்த கல்லறையை நோக்கி வருகிறார்கள். அந்த கல் புரட்டப்பட்டு கல்லறைக்குள்ளா ஒரு தேவதூதன் இருப்பதையும் அவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களுக்கு தருகிற முதலாவது செய்தி, ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள். இந்த அஞ்சாதிருங்கள் என்கிற இந்த வார்த்தை திருமறையில் 365 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்சாதிருங்கள், ஃபியர் நாட் என்கிற அந்த நம்பிக்கையின் வார்த்தை அந்த கல்லறையிலிருந்து துவங்குகிறது. எனவே அந்த வார்த்தை கடவுளின் உயிர்த்தெழுதலுக்கு அடித்தளமாகும். அந்த வார்த்தை உலக மக்களுக்கு நம்பிக்கை தருவதாகும், உலகத்தை புரட்டி போடுவதாகும். இன்றைக்கு உலகமெல்லாம் திருச்சபை பரவி கிடக்கிறத இந்த நிலையில் அவருடைய உயிர்ப்பின் செய்தி உலகத்தை உய்வித்திருக்கிறது, வாழ வைத்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த கடவுளை இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாள் அதைத்தான் நமக்கு சொல்லுங்க, ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், த்ரெட், நாம் பயப்படாதிருப்போம். நம்மை எந்த சக்தியும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் உயிர்த்தெழுந்த கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிற இந்த தருணத்தில் நீர் தந்திருக்கிற நம்பிக்கையும், பயப்படாதிருங்கள் என்கிற அந்த அன்பு நிறைந்த வார்த்தையும், உம்மை நாடி வந்த பெண்களை நம்பிக்கையற்றவர்களாய் உம்மை நோக்கி வந்தாலும் அவர்கள் அன்பு உள்ளவர்களாய் உம்மை நோக்கி வந்து உம்மை சுகந்த வர்க்கம் தரிக்க வேண்டும் என்று வந்தவர்களுக்கு நீர் பயப்படாதிருங்கள் என்ற நம்பிக்கையை தந்த கடவுள்.
அந்த நம்பிக்கையோடு இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாங்களும் கொண்டாட கிருபைதார். எங்களுக்கு புது வாழ்வை தருகிறவராய் உம்முடைய உயிர்ப்பு இருக்கிறது. அதிலும் உம்முடைய கல்லறை சொல்லுகிற செய்தி அஞ்சாதிருங்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் கடந்து போக கிருபைதார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பு மருளும் ஆசீர்வாத வழி நடத்தும் நீங்கா பாதுகாப்பும் எங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். இன்றைய செய்திக்கான கேள்வி: எந்த வெறுமை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தந்தது? ஹாப்பி ஈஸ்டர். இந்த பண்டிகை காலத்தில் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு சில வரிகள். மார்க்கெட் பக்கமாக நடந்து போய்கிட்டு இருந்தார் ஒரு பெரியவர். என்னத்தை செய்ய, என்னத்தை சொல்ல, யாரு தான் எனக்கு உதவி செய்கிறா? விடிஞ்சா பொழுது போனால் பிரச்சனைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. வந்து சேர்கிற செலவுக்கு அளவே இல்லை. நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் எந்த மாதமாவது கடந்து போயிருக்கா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்து சேருது? எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க என்று தன் கையை ஆட்டி ஆட்டி தலையை அசைத்து அசைத்து பேசிக்கொண்டே போனார். நம் எல்லாருமே வாழ்க்கையில் பல நேரங்களில் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது, மற்றவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று நினைக்கத்தான் செய்கிறோம். குறிப்பாக தனியாக புலம்புகிறோம். நம்முடைய சோதனைகளை, சவால்களை, பிரச்சனைகளை உரக்க புலம்புகிறோம். ஆனால் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அடுத்தவர்களோடு பகிர்ந்தும் கொள்ளுகிறோம். ஆனால் நமக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில்லை. பல நேரங்களில் நம்முடைய மனதை, மூளையை நம்முடைய பிரச்சனைகள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது. எம்மாவூர் வழியே நடந்து சென்ற இரு பயணிகளுடன் இயேசுவும் நடந்ததை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பயணிகள் தங்கள் கூட வந்த மூன்றாவது நபருடன் பேசிக்கொண்டேதான் போனார்கள். ஆனால் அந்த மூன்றாவது நபர் யார் என்று அவர்களுக்கு தெரியவே இல்லை. அவர்களுடன் சென்று தங்கி தன்னை வெளிப்படுத்தும் வரை அவர்கள் இயேசுவை உணரவில்லை. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம எல்லாருடைய வாழ்விலேயும் எம்மாவூர் பயணங்கள் உண்டு. அருகே நடந்து வரும் ஆண்டவரை மறந்துவிட்டு நமது போக்கில் நாம் பேசிக்கொண்டே போவோம். உங்களோடும் என்னோடும் 24/7 உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இருந்து கொண்டே இருக்கிறார். நமது வாழ்க்கை பயணம் முழுவதும் நமக்கு துணையாக நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் நாம் அவரது இருப்பை பெரும்பாலும் உணர்வதே இல்லை. அவரோடு நடக்கும் பாக்கியத்தை மகிழ்ந்து அனுபவிப்பதும் இல்லை. பல நேரங்களில் அவர் பேசுகிறார் என்பதை நம்முடைய காதுகளோ மனங்களோ கேட்பதும் இல்லை. இல்லையா? எல்லார் வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. அவற்றை தாங்கவும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கவும் இயேசுவால் மட்டுமே முடியும். உங்கள் பாரங்களை எங்கெங்கோ சென்று புலம்பாதீர்கள். உங்கள் அருகே இருக்கும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்கள் பயணங்களை எளிதாக்குகிறார் என்பதை விசுவாசியுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்விலும் உங்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கண்களை, காதுகளை, மனங்களை திறந்து வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருகாமையை அனுபவியுங்கள். அவரில் சார்ந்திருப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமது வாழ்வை நம்பிக்கையால் நிறைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்தெழுதலின் திருநாள் புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறதா? உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்ததா? நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும், ஒவ்வொரு தொலைபேசி செய்திக்கும் ஒரு பரிசு உண்டு. சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சி இன்னொன்று இன்று மாலை 7 மணி முதல் 7:15 மணி வரை தமிழன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. பாருங்கள், உங்கள் கடிதங்களை அனுப்புங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.